இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ன உடனே டிஎம்கே சைட்லேருந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகவே அண்ணனை திட்டுறதுக்காகவே இறக்கி விட்டு திட்டிகிட்டு வாழ்ந்து அது மூலமாக காசு சம்பாரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணனை திட்டுறது மூலமாக வந்துட்டு பல கோடிகள் சம்பாரித்து அதனால் வந்துட்டு ஃபெமிலியரிட்டி எல்லாம் வாங்கி புகழ் வாங்குறதுக்காக யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அது மூலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவங்களே நல்லா இருக்கிறப்ப, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க. நம்ம அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா? நம்ம அண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். நம்ம சின்னம் விசில் சின்னம். நமக்கு ஆண்டவனு சப்போர்ட்டும் இருக்குது, மக்களோட சப்போர்ட்டும் இருக்குது. வெற்றி